ஆண்டன் செக்காவ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். 206 நூல்கள் வந்து ஆண்டன் செக்காவ் எழுதியிருக்கிறார். அவரு டாக்டருக்கு படிச்ச ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதைக்கு பச்சோந்தி அப்படின்னு பேரு. நாங்க 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அறிவொளி இயக்கத்துல இருந்தோம். நிறைய வீதி நாடகங்கள்ல எல்லாம் நாங்க நடிப்போம். அதுல அந்த பச்சோந்திங்கிற நாடகத்தை நாங்க அப்ப போடுவோம். ஒரு நாய் ஒருத்தனை கடிச்சிரும். உடனே கடிச்ச உடனே ஒரு கூட்டம் கூடிரும். கூடி இந்த நாய்களை எல்லாம் இப்படி வெளியில விடுறது பெரிய தப்பு, இது பாட்டுக்கு போற வர்றவங்களை எல்லாம் கடிக்குது அப்படின்னு இந்த நாயை கொல்லணும் வைக்கணும்னு எல்லாம் சண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது மெதுவா ஒருத்தன் வந்து சொல்லுவான், இந்த ஓவரா சவுண்ட் விடுற வேண்டாம், இந்த நாயை பார்த்தா நம்ம அரண்மனை வீட்டு நாய் மாதிரி இருக்குது, நீ பாட்டுக்கு திட்டிட்டு இருக்கிற, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். உடனே அவன் பேச்ச மாத்துவான். அதான் இந்த நாயை பார்த்தா அப்படி தெரியலையே, நாய்க்கு நல்ல நாயாத்தான் இருக்குது, இந்த இவன் தான் கொண்டு போய் காலை உள்ளா கொடுத்துருப்பான், நாய் வாய்க்கிட்ட போய் காலை கொடுத்தா அது கடிக்க தானே செய்யும், நாய் மேல தப்பு இல்லை இவன் மேலதான் தப்பு அப்படின்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு பேசுவாங்க. அந்த நாய் நாயாத்தான் இருக்கும். பேசுகிற மனிதர்கள் பச்சோந்திகளாக மாறி போகிறார்கள் என்பதை அன்றைக்கு அவ்வளவு அழகாக ஆண்டன் செக்காவ் நிரூபித்திருப்பார். எப்பயுமே இந்த ஊர் வந்து நமக்கு ஒரு நியாயம், அடுத்தவர்களுக்கு ஒரு நியாயத்தை தானே கற்பிக்கிறது. அதே மாதிரி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்குன்னா அது ஒரு நியாயம், சாதாரண மக்களுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை ஆண்டன் செக்காவ் இந்த கதையின் மூலமாக பதிவு செய்திருப்பதை அவர் ரொம்ப அழகாக இதுல சொல்லி இருப்பார்.